ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். பாசுமதி அரிசி வச்சு பாயாசம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு நல்ல பிராண்டடாக பாசுமதி அரிசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி 2-3 தாட்டி கழுவி எடுத்துருங்க. மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. பாசுமதி அரிசியிலேயே குருணையும் இருக்குது, அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். வீட்டில் சட்டுன்னு ஒரு டெசர்ட் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான வேலை, சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை எடுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு அதில் இந்த அரிசியை போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ அரிசியை சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. 1 டம்ளர் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கங்க. நல்லா க்ரீமியாக உள்ளதாக எடுத்துக்கங்க பாலை. இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம், ஆனால் விசில் வரும்போது மேலே பொங்கி வந்துடும். அதனால் இந்த அளவு போதும். இப்போ மூடி போட்டு விசில் விட்டுருங்க. ஒரு 3 விசில் வர அளவுக்கு விட்டு எடுத்துருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு விசிலெல்லாம் போன வாட்டி திறந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இந்த அளவுக்கு. இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இது ஆறின வாட்டி பாதி எடுத்து மிக்சியில் போட்டு கூட அரைச்சி இதோட சேர்த்துக்கரலாம். நான் கரண்டியிலேயே வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதுலேயே இன்னி கொஞ்சம் பால் சேர்க்க போகிறோம். 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எந்த அளவுக்கு லிக்விடாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கரலாம். இப்போ பாதாம் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதை 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணும் போது கலர் சேஞ்ச் ஆகும் இந்த அளவுக்கு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ கண்டன்ஸ் மில்க் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கங்க தேவையான அளவுக்கு. உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு கிளறி விட்டுருங்க. ஏன்னா இந்த கண்டன்ஸ் மில்க்கு லேசாக மெல்ட் ஆகணும். இப்போ அவ்வளோதான். இன்னி கொஞ்சம் பால் இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவு போதும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஜீனி சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி கண்டன்ஸ் மில்கில் உங்களுக்கு சுகர் இருக்கும். இப்போ நல்லா மெல்ட் ஆகிருச்சு சுகரெல்லாம். இந்த சுகரை ஈக்குவல் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே எசன்ஸு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் பாசுமதி அரிசி 1-2 முழுசாக இருக்கும், அது கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சு அதில் பட்டரை சேர்த்துட்டு மெல்ட் ஆக விட்டுருங்க. மெல்ட் ஆக வச்சுட்டு இப்போ இதில் முந்திரியையும் திராட்சையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு லேசாக வறுத்து கொடுங்க. நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த பாயசத்தில் சேர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பாசுமதி அரிசியில் செஞ்ச பாயாசம். நல்லா சூப்பராக கமகமன் வாசனையோட டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கடைசியாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக பாதாம் உங்கள்கிட்ட இருந்தால் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மேலே தூவிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு ஜில்லுன்னு கூட சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.